where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. சென்னையில் ஏசி வசதியுடன் சேவையை வழங்கி வருகிறது புறநகர் ரயில். மெட்ரோ, ஆட்டோ கட்டணங்களை விட ஏசி ரயிலின் கட்டணம் பல மடங்கு அதிகமாக இருப்பதாக ஆதங்கப்படுகின்றனர் பயணிகள். பரபரப்பு நிறைந்த தலைநகர் சென்னையில் பொதுமக்களுக்கு அன்றாட போக்குவரத்து சேவை அளிப்பதில் புறநகர் மின்சார ரயில் பெரும் முக்கியத்துவம் பெறுகிறது. சென்னை கடற்கரை முதல் தாம்பரம், செங்கல்பட்டு, வேளச்சேரி வரையும், சென்ட்ரலில் இருந்து திருவள்ளூர், அரக்கோணம், கும்மிடிப்பூண்டி வழித்தடங்களில் மின்சார ரயில் சேவைகள் இயக்கப்படுகின்றன. இவற்றில் தினமும் 8 லட்சத்திற்கும் அதிகமானோர் பயணிக்கின்றனர். இதன் அடுத்த கட்டமாக சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரை கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி ஏசி மின்சார ரயில் சேவை தொடங்கப்பட்டது. இதில் குறைந்தபட்சமாக 35 ரூபாயும் அதிகபட்சமாக 105 ரூபாயும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இது 4 மடங்கு அதிகம் என்று ரயில் பயணிகள் ஆதங்கத்துடன் கூறுகின்றனர். மெட்ரோ ட்ரெயினில் இருக்கிற ஃபெசிலிட்டி அதுவும் ஏசி தான். ஸோ அதில் ஒரு டிக்கெட்டோட ஃபேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணும்போது மெட்ரோவோட இது ட்ரிபிள் மடங்கு இருக்குது. பட் இது லோக்கல் மெட்ரோவில் போகிறவங்கள விட இதில் போகிறவங்க ஜாஸ்தி. ஸோ உங்களுக்கு இது ஆக்சுவலாக கேஷ் கலெக்ஷன் தான். ஸோ அதை நீங்கள் அதை இனிஷியேட் பண்ணியே நீங்கள் கம்மி பண்ணணும் ப்ரைஸை. 5 ரூபாய்க்கு போகிற இடத்துல 80 ரூபாய் போக முடியுமா? சாதாரண மக்களால் போக முடியாது. ஏன்னாக்க அவங்க ரேட்டு கம்மியாக இருந்தால் பார்ப்பாங்க. இப்போ மெட்ரோ ட்ரெயினில் கூட ஃபஸ்ட்டு ரேட்டு ஹையாக இருந்தது, அப்புறம் ஒரு 5-10 ரூபாய் கம்மி பண்ணாங்க. அதனால் இப்போ பாருங்கள் ஹெவியாக போகுது. இப்போ அதிக கட்டணம் என்ற காரணத்தால் ஏசி ரயில் சேவையை பெரிதளவில் யாரும் பயன்படுத்தவில்லை. வெகு சில பயணிகளுடன் வெறிச்சோடிய நிலையில்தான் வாடிக்கையாக இயங்குகிறது புறநகர் ஏசி ரயில். ஏசி ரயிலுக்கான கட்டணத்தை குறைக்க முடியாது என ரயில்வே நிர்வாகம் ஏற்கனவே திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. அதே நேரத்தில் ஏசி ரயில் சேவைக்காக மற்ற மின்சார ரயில்கள் மாற்றுப்பாதையில் தாமதமாக இயக்கப்படுவதாகவும் சரியான அட்டவணையில் இயக்கப்படவில்லை எனவும் பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரவுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.